தனிச்சையா அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவங்களால வந்து தேர்தலில் போட்டியிட முடியுமான்னு சொல்லிட்டு சவால் இருக்காரு விஜய். பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதுல இருந்து வெளி வரணும். முதல்ல வீட்டுல இருந்து வெளி வந்தாதான் மீண்டும் பதிவு பண்றாரு விஜய். அதாவது விஜய்க்கு திமுக தான் போட்டி, மற்றவங்க எல்லாம் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவங்க. கூட களத்துல வந்து திமுக மட்டும் தான் இருக்கு, அதனால நாங்க திமுக மட்டும் தான் பேசுவோம். மற்றவங்க எல்லாமே மக்களால் நிராகரிக்கப்பட்டவங்க. எலெக்ஷனு நான் சொல்றேன், ஒரு களத்துல ஒரு கவுன்சிலர் கூட இல்லாதவன், அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா? இதுதான் விஜய்க்கு பதில். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா? ஒரு காலம் முடியாது. 2 வருஷத்துல வந்துருச்சு எனக்கு அப்படின்றத சொல்றாரு சார். அனுபவத்தில் பார்க்கணும். உங்களுக்கு சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். உங்களுக்கு இதெல்லாம் எப்படி சார் 32% வாக்கு இருக்குன்னு தான் ஒரு நடிகர்னால சொல்ல முடியுமா? முதல்ல குடும்பத்திலிருந்து வீட்டிலேருந்து வெளியே வரணும் சார். குடும்பத்திலிருந்து குடும்பத்தான் வந்து ஒரு கட்சி நடத்தணும் சார். முதல்ல அவர் என்ன அரித்தமெட்டிக் அவங்க சொல்றாங்கன்னா சார் போட்டி. இங்கே பாருங்க, நான் அவரை பற்றிலாம் பேசுகிறேன். ஏன்னா அவர் ஆளே கிடையாது எனக்கு. பெரிய கூட்டமா இருக்கு சார். கூட்டம் இருந்தால் என்ன சார்? ஓட்டு வேண்டாமா சார்? விஜயகாந்த் கூடாத கூட்டமா? ஓட்டு வேண்டாமா சார்? நம்பிக்கை நானும் இப்போ அங்கே பாருங்க, நானும் அனுமார் ஆஞ்சநேயர் மாதிரி இந்த மலையை தாண்டுவேன்னு சொல்லலாம். நம்பிக்கை தான். முடியுமா சார்? அது எம்எல்ஏ சீட் கூட வெல்ல மாட்டாரு. ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது.